ஸோ நான் ரொம்ப கேட்டேன், "அப்பா இன்னைக்கு பிறந்த நாள், இன்னைக்காவது ஒரு வீடியோ போடலான்ட்டு." அவர் வந்து "வேணாம்டா, டேய் என்னை விட்டுறா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்த வீடியோ தான். Such a cute இது one. ஆமா சார். இத திடீர்னு எனக்கே வந்து அந்த வாய்ஸ் கேட்கும்போது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. பைசன் வந்து ஆக்சுவலாக நான் அந்த அவார்டை மாரி செல்வராஜ் சாருக்கு டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா சினிமாக்கான முயற்சி எப்படி இருக்கணும், அதுக்கான எஃபர்ட் எப்படி இருக்கணும்னு அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஏதோ ஃபேன் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுன்றாங்க, அது மட்டும். ஸோ உங்கள் அப்பாவுடைய ஃபிலிம்ல ஏதாவது ஒன் பர்டிகுலர் ஃபிலிம் வந்து நீங்கள் ரீமேக் பண்ணணும் அப்படின்னா பார்ட் 2 நடிக்கணும்னா நீங்கள் எது அப்பா அளவுக்கு என்னால் பண்ண முடியுமா தெரில, பட் எனக்கு பீமான்னு ஒரு படம் இருந்துச்சு. அடுத்த விருதை வழங்குவதற்காக டைரக்டர் அண்ட் ஆக்டர் அபிஷன் ஜீவந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கூடவே நம்மளுடைய அஸ்வினி மேம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். Can we have the AV for the next award? So best actor through Vikram Avargali. Congratulations. And what a film, what a performance. 4 years of struggle, hard work, and it's all worth it and well-deserved award. So you have to say. தேங்க்யூங்க. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ப்ரவோக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் த ஏவி வாஸ் வண்டர்ஃபுல். ஸோ யா, பைசனுக்கு நான் வாங்குகிற 5வது அவார்டு இது, அண்ட் ப்ரொவோக்கில் வாங்குகிற முதல் அவார்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. அண்ட் பைசன் பிளாக் பஸ்டர் ஹிட் 2 மணி நேரம் படத்துக்கு பின்னாடி 4 வருஷ கதை இருக்குது. அவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பைசனோட பெரிய ஹிட்டே இருக்குது. ஸோ இந்த 4 வருஷத்தோட அந்த உழைப்பு, அதை எப்படி கோத்ரூ பண்ணீங்க? அது தெரில, நான் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏவி எல்லாம் பார்க்கும்போது அந்த 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 4 வருஷம் ஆக்சுவலாக ஞாபகத்துக்கு வரல. அது நான் ஹார்ட் ஒர்க் தான். ஆனால் ஒரு படத்துக்காக அண்ட் மாரி செல்வராஜ் சார் மாதிரி ஒரு இயக்குனரோட வேலை பார்க்க ஒரு முயற்சி கிடைக்கும் போது ஐ திங்க் அது இட்ஸ் அ கிவன். அதெல்லாம் பண்ணியே ஆகணும் அண்ட் பண்ணேன், அவ்வளோதான். Very nice. வெரி நைஸ். யா Yeah, super happy for you. Very nice. And நீங்க ஜென்ரலா இது ஒரு கொஸ்டினாக கேட்குறேன். நீங்கள் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லைக் புக்ஸ் படிப்பீங்களா, ஏதாவது இன்டர்வியூஸ் பார்ப்பீங்களா, ஏதாவது மூவிஸா, என்ன மாதிரி விஷயங்கள் which will motivate you? மியூசிக் கேட்பேன், புக்ஸ் படிப்பேன், நிறைய படங்கள் பார்ப்பேன். அண்ட் ஐ திங்க் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நல்ல நல்ல வேலை பார்க்குறாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி. ஓகே, ஸோ நத்திங் இன் ஸ்பெசிஃபிக். நத்திங் இன் ஸ்பெசிஃபிக். சூப்பர். எஸ், இது ரிப்பீட்டடாக இருந்தாலும் எங்களுக்கு இந்த இடத்துல கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. சியான் விக்ரம் சார் ஃபஸ்ட்டு எப்படி இருக்காரு? எங்கள் சியான் நல்லா இருக்காரு. பிக் ஹாய் சொன்னோன்னு சொல்லிடுங்க. பெரிய பெரிய ஹாய் சொன்னோன்னு சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக கூட சோஷியல் மீடியாவில் அவருடைய ஒரு ரீல் ஒன்று பார்த்தோம். அதில் வீடியோ கட்டசி வந்து உங்களை தான் டேக் பண்ணியிருந்தாரு, துரு தான் எடுத்திருந்தாங்கன்னு. அது என்ன அது பின்னாடி என்ன அந்த கதை? இல்லை, அவர் யூஸ்வலாக ரொம்ப அதிகமாக போஸ்ட் பண்ண மாட்டார். ஸோ நான் ரொம்ப கேட்டேன், "அப்பா இன்னைக்கு பிறந்த நாள், இன்னைக்காவது ஒரு வீடியோ போடலான்ட்டு." அவர் வந்து "வேணாம்டா, டேய் என்னை விட்டுறா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்த வீடியோ தான். அவரை எவ்வளோ ரசித்து யார் எடுத்திருக்கான்னு பார்க்கும்போது தான் தெரியுது நீங்கள் தான் எடுத்திருக்கீங்கன்னு. அவ்வளோ ரசித்து எடுத்திருக்கீங்க. இல்லை, அப்பா இல்லை. ஸோ டைரக்ஷன் அண்ட் வீடியோகிராஃபி உங்களை டேக் பண்ணியிருந்தாரு. ஃபோர்ஸ் பண்ணி எடுத்த வீடியோவா? ஆமாம். நீங்க பண்ணீங்களா அவரை ஃபோர்ஸ் பண்ணி? நான் தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணேன். ஓ. என்னங்க இல்ல ஒரு டவுட்ல கேட்டீங்க? ஆமா இல்ல அவர் பயங்கர இதா இருப்பாரு, எந்துவா இருப்பாரு, எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. எப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு இட்ஸ் ஓகே, நைஸ். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று இருக்கு உங்களுக்காக. ஓகே, we have a video for you. Yeah.
ப்ளீஸ். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் த்ரூவ் பேசுறேன். அப்படிங்களா? எங்கேருந்து பேசுறீங்க? such a cute இது one. ஆமாம் சார், இதை திடீர்னு வந்து அந்த வாய்ஸ் கேட்கும்போது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இல்லை கிரிஞ்சா இல்லை, அது ரொம்ப Cute-ஆ அழகாக, இருக்கு. ஆமாம் க்யூட்டாக இருக்குது அது. அந்த ஒரு இன்னசென்ஸ் அந்த ஏஜ்ல இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும்ல. அதனால இப்போ ஆக்சுவலி கேட்கும்போது எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அந்த ஏஜ்ல. பட் ரொம்ப இன்னசென்ட்டா பேசியிருக்கீங்க. எப்படி இருந்தது இந்த கான்வர்சேஷன்? ரீகலெக்ட் இல்ல பண்ணிருக்கோம். சன் மியூசிக் எல்லாம் போகும்போது நம்ம அப்படியே டிவி முன்னாடி உட்காந்து பார்த்து ட்ரை பண்ணிட்டே இருப்போம் ஃபோன்ல கிடைச்சிருமான்ட்டு. ஸோ அன்னைக்கு கிடைச்சது வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து டிவியில கேட்டது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சூப்பர், நைஸ் நைஸ். நைஸ். அண்ட் இன்னொன்று ஒரு வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு. எஸ். வாவ். ஃபுல் ட்ரைனிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மோட் இல்லையா? ஏற்கனவே நம்ம பைசன்ல அங்கேயும் ஸ்போர்ட்ஸ் ஒன்று கலக்கியிருக்கீங்க. இப்போ அகேன் ஒன் மோர் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அதோட கதைக்களம் பாக்ஸிங் பற்றி சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ராமா கிடையாது. ஆ நிறைய ரிவீல் பண்ண விரும்பல. ஓகே. ஆனா அடுத்த மாசம் ப்ரோமோ வருது. அண்ட் ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல இயக்குனர், நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதுக்கான எஃபர்ட் தான். ஸோ பைசன் வந்து ஆக்சுவலாக நான் அந்த அவார்டை மாரி செல்வராஜ் சருக்கு டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா சினிமாக்கான முயற்சி எப்படி இருக்கணும், அதுக்கான எஃபர்ட் எப்படி இருக்கணும்னு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அங்கேருந்து இப்போது அடுத்தடுத்த படம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஸோ சூப்பர்ங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot for playing that. சூப்பர் சூப்பர். we are looking forward. and one last thing, ஃபேன் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுன்றாங்க. அது மட்டும் எங்க இருக்காங்க? எங்கே இருக்கீங்க? யா ஹியர். நீங்கள் தான் அந்த ஃபேனா? ஹாய். Hi. ஓகே. ஸோ உங்கள் அப்பாவுடைய ஃபிலிம்ல ஏதாவது ஒன் பர்டிகுலர் ஃபிலிம் வந்து நீங்கள் ரீமேக் பண்ணணும் அப்படின்னா பார்ட் 2 நடிக்கணும்னா நீங்கள் எது நடிப்பீங்க? இல்லை, ஐ திங்க் அப்பா அளவுக்கு என்னால் பண்ண முடியுமா தெரில. பட் எனக்கு பீமான்னு ஒரு படம் இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு பீமா. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு வேற மாதிரி ஒரு வெர்ஷன் அந்த மாதிரி. சூப்பர், நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச் த்ருவ் you, அவர்களே. thank you so இவ்வளோ much. நேரம் ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணீங்க. தேங்க்யூ அண்ட் விஷிங் யூ ஆல் த லக். Thank தேங்க்யூ. you, ma. Thank you. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அதாவது இது வந்துட்டு ஒரு பணத்துக்காகவோ இல்லை இந்த ஒரு இவ்வளோ ஃபேம் இருக்குது அப்படின்றதுக்காகவோ ஆரம்பித்த விஷயம் கிடையாது. இது ஒரு பயத்தோட ஆரம்பித்த விஷயம் தான். நான் ஒவ்வொரு ஆடியன்ஸ் மெம்பருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் இன்னைக்கு சினிமா அப்படிங்கிற ஒரு ஒரு கலை உலகம் வந்து முந்த இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அது ஆக்சுவலாக எதுவும் அப்படி தோணலை. ஏன்னா எடுக்கிற முயற்சிகள், படுற கஷ்டங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. முக்கியமாக ஆடியன்ஸ் கிட்ட வரவேற்பு வாங்குறது அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக இருக்குது. Provoke Awards 2026 title sponsor Beauty Garage Professionals powered by Bella. Associate sponsor Flora Active Beauty Essentials Dermalogica. Mark New Skin Touchwood Dr. Towels Brillare Cabello Shave Professional. Seasoul, Sothis, Honeybee Skin, She Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner, GRT Hotels and Resorts, Event Sponsor, Spice, Beverage Partner, British Empire.